நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல். இந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஐயாவின் காலத்தில் கர்த்தர் ஐயாவோட பேசி, எனக்கு வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும், அது ஆசரிப்பு கூடாரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு சென்று கொண்டிருந்த வனாந்திர பயணத்தில் ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் போது, அதாவது சீனாய் மலையின் அருகில் தங்கி இருக்கும் போது கர்த்தர் மோசேயாவுடன் இப்படி பேசினார். 10 கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்த பின்பு கர்த்தர் இந்த கட்டளையையும் கொடுத்தார். இப்படியாக நான் சொல்லும்படியாக ஜனங்களிடத்தில் காணிக்கையை பெற்று, காணிக்கை பொருள்களை காணிக்கையாக பெற்று அதை கொண்டு உங்கள் மத்தியில் எல்லோரும் கூடாரம் போட்டு அங்கங்கே தங்கி தங்கி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கூடாரம் என்று கூடாரம் போட்டு தங்கி அங்கங்கே தங்கிதான் அவர்கள் கர்த்தர் சொல்லும் போது அந்த இடத்தை விட்டு புறப்படுவார்கள். இப்படியாக வனாந்திர பயணம் நடந்து கொண்டிருந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களோட வாசம் பண்ணி வந்தார். அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் கர்த்தர் இந்த வாசஸ்தலத்தை கட்டும்படி, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கூறினார். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவைகளை காணிக்கையாக வாங்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தி எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும், அதில் அளவுகள் என்ன, அதில் முறைகள் என்ன, எந்தெந்த பொருளால் எப்படி கட்ட வேண்டும், எந்த அளவில் கட்ட வேண்டும், எந்தெந்த பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்க வேண்டும், என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், இப்படி எல்லா திட்டத்தையும் கர்த்தர் பரலோகத்திற்கு சென்று அங்கு மோசேயாவுக்கு காட்டி, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தை காட்டி, இதன் வழியாகவே இதை போலவே நீங்கள் பூமியில் ஒரு கூடாரமாக கட்டுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த தரிசனத்தை காட்டினார். அதை பார்த்து வந்து கர்த்தர் சொல்லிய அளவுகள், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக மோசேயா பெற்று அதை அப்படியே செய்யும்படி கர்த்தர் சொன்னார். அதன்படியே மோசேயாவும் செய்து முடித்தார்கள். நடந்து முடிந்து 3000 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. அது கட்டப்பட்டு முடிந்தது. அதன் பின்பு அது ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டு போனது. இப்படியாக இருந்தாலும் அதன் முக்கிய பொருளாக, ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பொருளான முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடையாளமாக, ஒரு கணவன் மனைவிக்கு என்றால் அவர்கள் திருமணம் செய்யும் போது தாலி அணிவிப்பார்கள் அல்லது மோதிரம் போடுவார்கள். அது அவர்கள் திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள, அதாவது நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த கட்டளைகள் தான் 10 கட்டளைகள். அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் தருவேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில். இதை கடைப்பிடிப்பவர்களை என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய இளைப்பாறுதலான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரையும் நான் என் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வேன், நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக சீனாய் மலையில் அந்த 10 கட்டளைகளையும் கற்பலகைகளில் எழுதி மோசேயாவுக்கு கொடுத்தார். அந்த கற்பலகைகளை மோசேயா வைத்திருந்தார். அதை ஒரு தங்கத்தால் ஒரு பெட்டி செய்து அதில் இந்த 2 கற்பலகைகளையும் வைத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதானமான இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை வைக்க வேண்டும் என்றும், அதின் மேல் கிருபாசனத்தையும் கேருபீன்களோடு கிருபாசனத்தை வைத்து
நாம் அங்கே தூபம் போட வேண்டும் என்றும், அப்பொழுது அந்த கிருபாசனத்தின் மேல், உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை, ஷெகினா மகிமை வந்து இறங்கும் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். அது அப்படிதான் நடந்தது. சரி, இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கற்பலகைகள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக இந்த முறைமைகளின்படியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஐயா செய்வதற்கு உடன்பட செய்தார். இதைதான் நாம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்கிறோம். சரி, இதை விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பல பகுதிகள் உண்டு. அதில் என்னென்ன இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இதை ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன அதை ஜனங்களிடத்தில், நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணிக்கையாக வாங்க வேண்டும் என்று மோசே ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதன்படி மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் காணிக்கை கொண்டு வாருங்கள் கர்த்தருக்கு. அந்த காணிக்கை என்னென்னவாக இருக்கலாம் என்று சொன்னார். தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இரத்தாம்பர நூல், வெள்ளாட்டு முடி, சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல், தகசு தோல், அடுத்தது கோமேதக கற்கள், ஏபோத்தில் பதிக்கும்படியாகவும் மார்பதகத்தில் பதிக்கும்படியாகவும் கோமேதக கற்கள், ரத்தின கற்கள், எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய், அதோடு அல்லாமல் பரிமள வர்க்கங்கள், அதாவது கர்த்தருடைய பொருட்களை அபிஷேகம் பண்ணும்படியாகவும் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுத்துகிற பரிமள வர்க்கங்களும், தூபம் காட்டுவதற்காக தூப பீடத்தில் செலுத்துவதற்கு தூப வர்க்கங்களும், இப்படியாக 12 விதமான 12 கேட்டகரியில் இருக்கிற 12 விதமான காணிக்கைகளை கர்த்தர் மோசேயாவிடம் பெற சொல்லி சொன்னார். அதை அப்படியே மோசேயா கட்டளையிட்டார். ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே ஐயா, போதும், நிறுத்தி விடுங்கள், இது நீ கொடுக்க வேண்டாம் என்று, பொருட்கள் போதுமான அளவு வந்து விட்டது, இனியும் காணிக்கை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு காணிக்கைகள் வந்து கொண்டே இருந்தன. கர்த்தர் நியமித்தபடியே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து முடிந்தது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், சுமார் 1000 கிலோ தங்கம் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அளவு முறைகள் இருக்கிறது, அதை பார்க்கலாம் பின்பு. அதாவது 1000 கிலோ தங்கத்தினாலும் அவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியிருக்கிறார்கள். சரி, இதை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன நியமித்தாரோ அதன்படி எல்லாம் செய்யப்பட்டு முடிந்தது. இதில் பர்னிச்சர்ஸ் அங்கு வைக்க வேண்டி இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் ஒன்னொன்று வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். முதலில் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியிலிருந்து முதலில் செல்ல வேண்டும் என்றால், முதலில் ஒரு திரைச்சிலை இருக்கும். அந்த திரைச்சிலை தான் இந்த 4 விதமான நூல்களால் செய்யப்படுகிறது. காணிக்கையாக பெற்ற நூல்களால். ஒன்று இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், சிவப்பு நூல், இப்படி 4 விதமான 4 நிறங்கள் உள்ள நூல்களால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பிரகாரத்திற்குள் நுழைவதற்கே இந்த திரைச்சிலை முன்பாக தொங்கும். அதை நாம் தாண்டிதான் செல்ல வேண்டும். சரி, இந்த 4 விதமான நூல்கள் என்ன? இதே போல 3 மொத்தமாக ஆசரிப்பு கூடாரத்தில் 3 திரைச்சிலைகள் இருக்கும். பிரகாரத்திற்குள் நுழைவதற்கு ஒரு திரைச்சிலை, அதன் உள்ளே நுழைந்து பிரகாரத்திற்கு போன பின்பு இன்னொரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி போனால் பரிசுத்த ஸ்தலம் வரும். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அதன் பின்பு நாம் போனால், நேராக சென்று கொண்டே இருந்தால் அங்கு ஒரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்குதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும்.
சரி, இப்படியாக 3 நிலைகளில், ஒன்றுக்குள் ஒன்றாக 3 நிலைகளில் திரைச்சிலைகள் இருக்கும். சரி, இந்த திரைச்சிலைகள் என்ன? முக்கியமாக இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை ஏன் நாம் இப்பொழுது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆசரிப்பு கூடாரம் என்பது அன்று கட்டப்பட்டது, அது முடிந்து விட்டது, அது இப்பொழுது இல்லை, பூமியில் இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான இன்னமும் இருக்கிறது. அது 40 வருடங்களுக்கு முன்பாக ராபின் ஒயிட் என்பவர் கண்டுபிடித்து, உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அதை கண்டுபிடித்து விட்டார். இனி 3ஆம் தேவாலயம், 2000 வருடமாக கர்த்தருக்கு இந்த பூமியில் தேவாலயம் இல்லை. அவருடைய முதல் வருகையில் இருந்தது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு இடிக்கப்பட்டது. இன்னமும் இன்னொரு தேவாலயம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இன்னொரு தேவாலயம் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தேவையான எல்லா ஆயத்தத்தோடும் இஸ்ரவேலர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்காக. இப்பொழுது அந்த இடத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதினால் அதற்கு ஒரு முடிவு வரும் வரை, கர்த்தர் வழிகாட்டும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் மனது வைக்கும் போது, அந்த இடம் கிடைக்கும் போது அந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். இந்த திரைச்சிலையை பற்றி சற்று கொஞ்சம் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அந்த திரைச்சிலை 3ம் ஒரே நிறத்தில் ஒரே மாதிரியாக பண்ணப்பட்டவைகளா இருக்கிறது. 3லும் 4 நிற நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இளநீல நூல். அப்படி என்றால் இளநீலம் என்பது லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ என்று சொல்லும் லைட் ப்ளூவை சொல்லுகிறது. அந்த நிறம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய கட்டளைகள், அதற்கு நாம் கீழ்ப்படிதல், இந்த இரண்டும் அந்த இளநீல நூலுக்கு சமமாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளையும், கட்டளைகள், கீழ்ப்படிதல் என்ற 2 வார்த்தையும் இந்த இளநீல நூல் குறிப்பிடுகிறது. இரத்தாம்பர நூல் என்பது வயலட் நிறத்தை குறிக்கிறது. இந்த நிறம் நீலமும் சிவப்பும் கலப்பதினால் வருகிற நிறமாக இருக்கிறது. இது வாரத்தின் முதல் நாளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது இந்த இரத்தாம்பர நூலின் பொருள், ஆவிக்குரிய பொருள் என்றால் அன்பு, விண்ணப்பம் என்று சொல்லலாம். விண்ணப்பம், விண்ணப்பத்தின் ஆவியானவர் அந்த நிற ஷால் அணிந்திருப்பார். இன்னொன்று அன்பை குறிக்கிறது. இந்த அன்பின் நிறமாக, விண்ணப்பத்தின் நிறமாக, அதாவது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு, நாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற அன்பு, அதில் உள்ள ஒரு உறவு என்றும் சொல்லலாம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிற நிறமாக இது இருக்கிறது. இது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிறம். அடுத்தது சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் நியாய தீர்ப்பையும் பாவத்தையும் குறிக்கிறது. மனிதன் பாவம் செய்வது, அதனால் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு பெறுவது, இந்த இரண்டையும் குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம், கர்த்தர் நமக்கு தருகிற பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் அடைவது, பரிசுத்தவான்களாய் மாறுவது, இந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு மனிதன் என்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முதல் இளநீல நூல். வயலட் நிறம் இரத்தாம்பர நூலின் பொருள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்தது 3வது நிறம் சிவப்பு நிறம், பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீங்கி அதாவது நாம் பாவம் இல்லாமல், அந்த சிவந்த நிறம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பெறுகிறவர்களாக அல்லாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். வெண்மை நிறம் பரிசுத்த குறைச்சல். இப்படி 4 விதமான குணங்கள் நம்மிடத்தில் கூடாத 4 விதமான காரியங்களை குறிக்கிறது. இரத்தாம்பர நூல் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், ஆனால் அன்பு கூறவில்லை. கர்த்தரிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தவில்லை, அதனால் அது திரையில் வந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் கீழ்ப்படியவில்லை, அதனால் இந்த இளநீல நூலாலும் அந்த திரைச்சிலை பின்னப்படுகிறது. அடுத்தது நாம் பாவம் செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்கிறோம், ரத்தம் சிந்துதல் இருக்கிறது. அது
அந்த திரைச்சிலையாக வந்து நிற்கிறது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல். இந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஐயாவின் காலத்தில் கர்த்தர் ஐயாவோட பேசி, எனக்கு வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும், அது ஆசரிப்பு கூடாரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு சென்று கொண்டிருந்த வனாந்திர பயணத்தில் ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் போது, அதாவது சீனாய் மலையின் அருகில் தங்கி இருக்கும் போது கர்த்தர் மோசேயாவுடன் இப்படி பேசினார். 10 கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்த பின்பு கர்த்தர் இந்த கட்டளையையும் கொடுத்தார். இப்படியாக நான் சொல்லும்படியாக ஜனங்களிடத்தில் காணிக்கையை பெற்று, காணிக்கை பொருள்களை காணிக்கையாக பெற்று அதை கொண்டு உங்கள் மத்தியில் எல்லோரும் கூடாரம் போட்டு அங்கங்கே தங்கி தங்கி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கூடாரம் என்று கூடாரம் போட்டு தங்கி அங்கங்கே தங்கிதான் அவர்கள் கர்த்தர் சொல்லும் போது அந்த இடத்தை விட்டு புறப்படுவார்கள். இப்படியாக வனாந்திர பயணம் நடந்து கொண்டிருந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களோட வாசம் பண்ணி வந்தார். அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் கர்த்தர் இந்த வாசஸ்தலத்தை கட்டும்படி, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கூறினார். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவைகளை காணிக்கையாக வாங்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்தி எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும், அதில் அளவுகள் என்ன, அதில் முறைகள் என்ன, எந்தெந்த பொருளால் எப்படி கட்ட வேண்டும், எந்த அளவில் கட்ட வேண்டும், எந்தெந்த பொருள் எங்கு வைக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்க வேண்டும், என்ன பொருட்கள் இருக்க வேண்டும், இப்படி எல்லா திட்டத்தையும் கர்த்தர் பரலோகத்திற்கு சென்று அங்கு மோசேயாவுக்கு காட்டி, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தை காட்டி, இதன் வழியாகவே இதை போலவே நீங்கள் பூமியில் ஒரு கூடாரமாக கட்டுங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த தரிசனத்தை காட்டினார். அதை பார்த்து கர்த்தர் சொல்லிய அளவுகள், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக மோசேயா பெற்று அதை அப்படியே செய்யும்படி கர்த்தர் சொன்னார். அதன்படியே மோசேயாவும் செய்து முடித்தார்கள். நடந்து முடிந்து 3000 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. அது கட்டப்பட்டு முடிந்தது. அதன் பின்பு அது ஒன்றுமில்லாமல் கொள்ளையடிக்கப்பட்டு போனது. இப்படியாக இருந்தாலும் அதன் முக்கிய பொருளாக, ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கிய பொருளான முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடையாளமாக, ஒரு கணவன் மனைவிக்கு என்றால் அவர்கள் திருமணம் செய்யும் போது தாலி அணிவிப்பார்கள் அல்லது மோதிரம் போடுவார்கள். அது அவர்கள் திருமண உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள, அதாவது நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் என்று ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த கட்டளைகள் தான் 10 கட்டளைகள். அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் தருவேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில். இதை கடைபிடிப்பவர்களை என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய இளைப்பாறுதலான நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரையும் நான் என் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வேன், நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக சீனாய் மலையில் அந்த 10 கட்டளைகளையும் கற்பலகைகளில் எழுதி மோசேயாவுக்கு கொடுத்தார். அந்த கற்பலகைகளை மோசேயா வைத்திருந்தார். அதை ஒரு தங்கத்தால் ஒரு பெட்டி செய்து அதில் இந்த 2 கற்பலகைகளையும் வைத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதானமான இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதை வைக்க வேண்டும் என்றும், அதன் மேல் கிருபாசனத்தையும் கேருபீன்களோடு கிருபாசனத்தை வைத்து நாம் அங்கே தூபம் போட வேண்டும் என்றும், அப்பொழுது அந்த கிருபாசனத்தின் மேல், உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை, ஷெகினா மகிமை இறங்கும்
என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். அது அப்படிதான் நடந்தது. சரி, இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் 2 கற்பலகைகள் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக இந்த முறைமைகளின்படியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே ஐயா செய்வதற்கு உடன்பட செய்தார். இதைதான் நாம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்கிறோம். சரி, இதை விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பல பகுதிகள் உண்டு. அதில் என்னென்ன இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இதை ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன அதை ஜனங்களிடத்தில் நீ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணிக்கையாக வாங்க வேண்டும் என்று மோசே ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதன்படி மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், நீங்கள் காணிக்கை கொண்டு வாருங்கள் கர்த்தருக்கு. அந்த காணிக்கை என்னென்னவாக இருக்கலாம் என்று சொன்னார். தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இரத்தாம்பர நூல், வெள்ளாட்டு முடி, சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாத்தோல், தகசு தோல், அடுத்தது கோமேதக கற்கள் ஏபோத்தில் பதிக்கும்படியாகவும் மார்பதகத்தில் பதிக்கும்படியாகவும் கோமேதக கற்கள், ரத்தின கற்கள், எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய், அதோடு அல்லாமல் பரிமள வர்க்கங்கள், அதாவது கர்த்தருடைய பொருட்களை அபிஷேகம் பண்ணும்படியாகவும் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக அபிஷேக தைலத்திற்கு உபயோகப்படுத்துகிற பரிமள வர்க்கங்களும், தூபம் காட்டுவதற்காக தூப பீடத்தில் செலுத்துவதற்கு தூப வர்க்கங்களும், இப்படியாக 12 விதமான 12 கேட்டகரியில் இருக்கிற 12 விதமான காணிக்கைகளை கர்த்தர் மோசேயாவிடம் பெற சொல்லி சொன்னார். அதை அப்படியே மோசேயா கட்டளையிட்டார். ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே ஐயா, போதும், நிறுத்தி விடுங்கள், இது நீ கொடுக்க வேண்டாம் என்று, பொருட்கள் போதுமான அளவு வந்து விட்டது, இனியும் காணிக்கை கொண்டு வராதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு காணிக்கைகள் வந்து கொண்டே இருந்தன. கர்த்தர் நியமித்தபடியே இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து முடிந்தது. இதில் ஒரு காரியம் என்னவென்றால், சுமார் 1000 கிலோ தங்கம் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அளவு முறைகள் இருக்கிறது, அதை பார்க்கலாம் பின்பு. அதாவது 1000 கிலோ தங்கத்தினாலும் அவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியிருக்கிறார்கள். சரி, இதை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன நியமித்தாரோ அதன்படி எல்லாம் செய்யப்பட்டு முடிந்தது. இதில் பர்னிச்சர்ஸ் அங்கு வைக்க வேண்டி இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் ஒன்னொன்று வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். முதலில் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியிலிருந்து முதலில் செல்ல வேண்டும் என்றால் முதலில் ஒரு திரைச்சிலை இருக்கும். அந்த திரைச்சிலை தான் இந்த 4 விதமான நூல்களால் செய்யப்படுகிறது. காணிக்கையாக பெற்ற நூல்களால். ஒன்று இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், சிவப்பு நூல், இப்படி 4 விதமான 4 நிறங்கள் உள்ள நூல்களால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பிரகாரத்திற்குள் நுழைவதற்கே இந்த திரைச்சிலை முன்பாக தொங்கும். அதை நாம் தாண்டிதான் செல்ல வேண்டும். சரி, இந்த 4 விதமான நூல்கள் என்ன? இதே போல 3 மொத்தமாக ஆசரிப்பு கூடாரத்தில் 3 திரைச்சிலைகள் இருக்கும். பிரகாரத்திற்குள் நுழைவதற்கு ஒரு திரைச்சிலை, அதன் உள்ளே நுழைந்து பிரகாரத்திற்கு போன பின்பு இன்னொரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி போனால் பரிசுத்த ஸ்தலம் வரும். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அதன் பின்பு நாம் போனால் நேராக சென்று கொண்டே இருந்தால் அங்கு ஒரு திரைச்சிலை இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனால் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்குதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். சரி, இப்படியாக 3 நிலைகளில், ஒன்றுக்குள் ஒன்றாக 3 நிலைகளில் திரைச்சிலைகள் இருக்கும். சரி, இந்த திரைச்சிலைகள் என்ன? முக்கியமாக இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை ஏன் நாம் இப்பொழுது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்?
ஆசரிப்பு கூடாரம் என்பது அன்று கட்டப்பட்டது, அது முடிந்து விட்டது, அது இப்பொழுது இல்லை, பூமியில் இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான இன்னமும் இருக்கிறது. அது 40 வருடங்களுக்கு முன்பாக ராபின் ஒயிட் என்பவர் கண்டுபிடித்து உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அதை கண்டுபிடித்து விட்டார். இனி 3ஆம் தேவாலயம் 2000 வருடமாக கர்த்தருக்கு இந்த பூமியில் தேவாலயம் இல்லை. அவருடைய முதல் வருகையில் இருந்தது, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பின்பு இடிக்கப்பட்டது. இன்னமும் இன்னொரு தேவாலயம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இன்னொரு தேவாலயம் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு தேவையான எல்லா ஆயத்தத்தோடும் இஸ்ரவேலர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்காக. இப்பொழுது அந்த இடத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதினால் அதற்கு ஒரு முடிவு வரும் வரை, கர்த்தர் வழிகாட்டும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் மனது வைக்கும் போது, அந்த இடம் கிடைக்கும் போது அந்த 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். இந்த திரைச்சிலையை பற்றி சற்று கொஞ்சம் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அந்த திரைச்சிலை 3ம் ஒரே நிறத்தில் ஒரே மாதிரியாக பண்ணப்பட்டவைகளா இருக்கிறது. 3லும் 4 நிற நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இளநீல நூல். அப்படி என்றால் இளநீலம் என்பது லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ என்று சொல்லும் லைட் ப்ளூவை சொல்லுகிறது. அந்த நிறம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய கட்டளைகள், அதற்கு நாம் கீழ்ப்படிதல், இந்த இரண்டும் அந்த இளநீல நூலுக்கு சமமாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளையும், கட்டளைகள், கீழ்ப்படிதல் என்ற 2 வார்த்தையும் இந்த இளநீல நூல் குறிப்பிடுகிறது. இரத்தாம்பர நூல் என்பது வயலட் நிறத்தை குறிக்கிறது. இந்த நிறம் நீலமும் சிவப்பும் கலப்பதினால் வருகிற நிறமாக இருக்கிறது. இது வாரத்தின் முதல் நாளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது இந்த இரத்தாம்பர நூலின் பொருள், ஆவிக்குரிய பொருள் என்றால் அன்பு, விண்ணப்பம் என்று சொல்லலாம். விண்ணப்பம், விண்ணப்பத்தின் ஆவியானவர் அந்த நிற ஷால் அணிந்திருப்பார். இன்னொன்று அன்பை குறிக்கிறது. இந்த அன்பின் நிறமாக, விண்ணப்பத்தின் நிறமாக, அதாவது கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு, நாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற அன்பு, அதில் உள்ள ஒரு உறவு என்றும் சொல்லலாம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை குறிக்கிற நிறமாக இது இருக்கிறது. இது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிறம். அடுத்தது சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் நியாய தீர்ப்பையும் பாவத்தையும் குறிக்கிறது. மனிதன் பாவம் செய்வது, அதனால் கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பு பெறுவது, இந்த இரண்டையும் குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம், கர்த்தர் நமக்கு தருகிற பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் அடைவது, பரிசுத்தவான்களாய் மாறுவது இந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதாவது ஒரு மனிதன் என்று தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முதல் இளநீல நூல். வயலட் நிறம் இரத்தாம்பர நூலின் பொருள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்தது 3வது நிறம் சிவப்பு நிறம், பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் நீங்கி அதாவது நாம் பாவம் இல்லாமல், அந்த சிவந்த நிறம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பெறுகிறவர்களாக அல்லாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். வெண்மை நிறம் பரிசுத்த குறைச்சல். இப்படி 4 விதமான குணங்கள் நம்மிடத்தில் கூடாத 4 விதமான காரியங்களை குறிக்கிறது. இரத்தாம்பர நூல் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், ஆனால் அன்பு கூறவில்லை. கர்த்தரிடத்தில் முழுமையான அன்பு செலுத்தவில்லை, அதனால் அது திரையில் வந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் கீழ்ப்படியவில்லை, அதனால் இந்த இளநீல நூலாலும் அந்த திரைச்சிலை பின்னப்படுகிறது. அடுத்தது நாம் பாவம் செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்கிறோம், ரத்தம் சிந்துதல் இருக்கிறது, அது அந்த திரைச்சிலையாக வந்து நிற்கிறது. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 3 திரைச்சிலைகளையும் ஒரே மாதிரியானது, வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரியாக இருக்கிறது. 3 முறை வருகிறது. அதாவது
ஒரே வித காரியம் 3 முறை நம் வாழ்க்கையில் நடக்கும். இப்பொழுது நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் மனிதனை பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ள கர்த்தர் செய்கிற ஒரு சுத்திகரிக்கும் முறையாய் இருக்கிறது. அதாவது சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அழுக்கான துணியை துவைப்பதற்கு நாம் சில முறைகள் வைத்திருக்கிறோம், பயன்படுத்துகிறோம். முதலில் அதை ஊற வைக்க தண்ணீரில் போடுகிறோம். பின்பு அதற்கு தேவையான சோப்பை போடுகிறோம். பின்பு அதை அலசுகிறோம், காய வைக்கிறோம். பின்பு அதை அயன் பண்ணுகிறோம், மடித்து வைக்கிறோம். இப்படி ஒரு துணியை சுத்திகரிக்க நாம் இந்த ப்ரொசீஜர் வைத்திருக்கிறோம். அதே போல நம்முடைய மனதின் எண்ணங்களை, நம் மனதை சுத்திகரிக்க கர்த்தர் வைத்திருக்கிற ப்ரொசீஜர் தான், அந்த முறைமை தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி. அதை உவமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆசரிப்பு கூடாரத்தை. முதல் தீரச்சிலையில் முதல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்து, வியாதியாக இருக்கலாம், வியாதியோ, வறுமையோ, பிரச்சனைகளோ, ஏதோ ஒரு கொடுமையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அதுதான் அந்த திரைச்சிலை குறிக்கிறது, முதல் திரைச்சிலை. அந்த துன்பத்தின் மத்தியில் அந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு போகும், கர்த்தர் அனுப்புவார். அப்பொழுது அந்த மனிதன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு பிரகாரத்திற்குள் நுழைந்து பலிபீடத்தின் அருகில் வந்து அந்த இடத்தில் ஞானஸ்தானம் பெற்று, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று, கழுவும் தொட்டி எதை குறிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இதையெல்லாம் பெற்று ஒரு பரிசுத்த நிலையை அடைந்து வருகிறான் அந்த மனிதன். இந்த நிலையை அடைந்த பின்பு கர்த்தர் அந்த மனிதனை நேசித்து, அந்த மனிதனுடைய செயல்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருந்து, அந்த மனிதன் உண்மையும் உத்தமமானவனாக இருந்து, நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று வைராக்கியமாக கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறவனாக இருந்தால், அந்த மனிதன் அடுத்த நிலைக்கு செல்லுகிறான். கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுப்பார் அந்த மனிதனுக்கு. அது என்னவென்றால், அது கிரீடம் அல்ல, பாடுகள். கர்த்தர் உபத்திரவத்தை அந்த மனிதனுக்கு அனுமதிப்பார். அந்த உபத்திரவத்தை கண்டு ஐயோ என்னால் தாங்க முடியாது என்று அதே நிலையில் நின்று விட்டால், பின்வாங்கி விட்டால், பிரகாரத்தோடு நின்று விட வேண்டியதுதான். திரைச்சிலை என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது. 3 திரைச்சிலைகளையும் வாழ்க்கையில் வருகிற மிக பெரிய வருட கணக்காக கூட இருக்கலாம், அப்படி வருகிற ஒரு உபத்திரவ நிலையை குறிக்கிறது. அது நம்மை சுத்திகரிப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. துணி துவைப்பதற்கு துணியை நாம் படாத பாடுபடுத்துகிறோம் அல்லவா? அது போல 2வது திரைச்சிலை எதை குறிக்கிறது என்றால், அடுத்த உபத்திரவம் ஒன்று வரும். அது நம் சரீர பிரகாரமாக இருக்கலாம், எந்தவித பிரச்சனையாக இருக்கலாம். அது மிக பெரியதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்வாக அது இருக்கும், உபத்திரவமாக இருக்கும். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை காப்பார். ஏன் அதை நம் உயிரே போகக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம். அந்த பிரச்சனையோ, அந்த வலியோ, வியாதியோ, வேதனையோ நம் உயிரை பணையம் வைக்கக்கூடியதாக இருக்கலாம். செத்தாலும் சரி, நான் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருப்பேன் என்று அந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். திரைச்சிலை என்பது சோதனை வந்து நிற்கும். அதை நாம் விசுவாசத்தில் அந்த நிலையிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நிற்கிற அந்த திரைச்சிலை என்பது சோதனையாக இருக்கிறது. அதில் நாம் விசுவாசத்துடன் உறுதியாக இருந்தால் அடுத்த நிலைக்குள் செல்வோம். அந்த உபத்திரவத்தை கடந்து, அதிலிருந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நாட்கள் வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அதை தாங்கி கொண்டு விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா இருந்தால் போதும். கர்த்தரை விட்டு கொடுத்து விடக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் இயேசுப்பாவுக்கு பிள்ளைதான், எது வேணாலும் என் வாழ்க்கையில் வரட்டும், செத்தாலும் சரி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக சாகிறேன் என்று மறுதளிக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து விடலாம். இந்த நிலையில் நம் வாழ்க்கையில் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம், 2 பனிமுட்டுகள் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில். ஒன்று குத்து விளக்கு, இன்னொன்று அப்பம் வைக்கிற மேஜை. இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வெளிச்சமாக குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். இந்த பக்கம் அது வெளிச்சம் தருகிற குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். இந்த பக்கம் அதன் 2 பக்கங்களிலும் நாம் உள்ளே நுழையும் போது நமக்கு இடதுபுறமும் வலதுபுறமுமாக, வலதுபுறத்தில் மேஜையும்
இடது புறத்தில் குத்து விளக்கும் இருக்கும். இந்த 2 காரியங்களும் குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்பம் வைக்கப்பட்ட மேஜை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்முடைய மனம் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த ஜீவ அப்பம் தான் அந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்துக்கு உவமையாக இருக்கிறது. கர்த்தராகிய அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். அவர் அப்பமாக இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 1 சொல்லியிருக்கிறார், வார்த்தை மாம்சமானார் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வந்தவர், ஆனால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அதாவது வேத வசனம் தான் அந்த மேஜை மேல் வைக்கப்பட்ட அப்பம் என்பது நாம் புசிக்க வேண்டியது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதாவது வேத வசனத்தை குறிக்கிறது. வேத வசனத்தால் நம் இருதயம் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அதற்கு விளக்கங்களை போதிக்கப்பட்டு 2 காரியமும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். 2ம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, ஒரே நிலையில் இருக்கிறது. 2ம் ஒரே நேரத்தில் நடக்கும். வேத வசனங்களை நாம் படிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க தொடங்குவார். அவர் போதித்து போதித்து நம்மை சுத்திகரிப்பார். நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவார். பல காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்மோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழகுவார், பேசுவார். நமக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நினைத்து விட்டு மாலையில் பார்த்தால் யாராவது கொண்டு வந்து வாழைப்பழத்தை நமக்கு கொடுப்பார்கள், சாப்பிடுங்கள் என்று. நாம் கேட்கவில்லை, ஏன் ஜெபிக்க கூட இல்லை. ஆனால் தானாக கிடைக்கும். நம் இருதயத்தில் தோன்றிய நினைவு மட்டும்தான் சரியாக அதே நேரத்தில் அதே நாளில் கிடைக்கும். இப்படி பலவிதமான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார். உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை கவனிக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாக பல சம்பவங்கள் நடக்கும். இது கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், அதை முடிக்க மாட்டார். நம்ம இயேசப்பா ரொம்ப நல்லவர். அவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய தொடங்கி விட்டார், அதை நிறுத்திவிட மாட்டார். அவ்வளவுதான். அதன் பின்பு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதே போல எல்லா நாட்களிலும் நம்மை காப்பாற்றுவார். நாம் நினைத்தால் போதும். நாம் விரும்பிக் கொண்டு நமக்காக நாம் ஜெபிக்க கூட தேவையில்லை. நம்ம தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் மனதில் நினைத்தால் போதும், எல்லாம் அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாகும் கர்த்தருக்கும் நமக்கும், பரலோகத்திற்கும் நமக்கும். இப்படியாக நம்முடைய இருதயம் இந்த விசுவாசத்தின் நிலை இன்னும் அதிகமாக மேலும் 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 வளரும். நாம் அப்படி வளர்ந்து நன்றாக நம்மை ஆயத்தப்படுத்துவார். சமைக்கும் போது அல்வா போன்ற பொருட்கள் சமைக்கும் போது அதை பக்குவப்படுத்துவார்கள். அந்த பக்குவம் வர வேண்டும் என்று சொல்வார்கள். சில தின்பண்டங்கள் செய்யும் போது அதன் பக்குவம் முக்கியம் என்று சொல்வார்கள், பதப்படுத்துவார்கள். அது போல கர்த்தர் நம் மனதை பதப்படுத்துவார். இன்னும் இன்னும் விசுவாசம் வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். நான் எப்படி செயல்படுகிறேன், இந்த உலகத்தை நான் எப்படி ஆளுகை செய்கிறேன். அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள தொடங்குவோம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், அவர் நம்மோடு எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை இந்த நிலையில் நாம் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். நாம் அதை புரிந்து 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 என்ன நடக்கும் என்றால் விசுவாசத்தின் நிலை வளர்ந்து கொண்டே இருக்கும். அது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் என்னும் நிலைக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் அது முழுமை அடைவது அதிகமான ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கிறது. இப்படி வேத வசனங்களாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் செல்வதனாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலினாலும் அவருடைய போதனைகளினாலும் ஒரு வசனத்தை படிக்கும் போது அதற்கு ஒரு முறை படிக்கிறோம் என்றால், வேதாகமத்தை ஒரு முறை படித்து முடிக்கிறோம் என்றால் ஒரு பொருள் நமக்கு புரியும். 2வது முறை படித்தால் வேறொரு பொருள் புரியும் வேதாகமம் முழுக்க. 3வது முறை படிக்கும் போது 3வது ஒரு பரிணாமம் நமக்கு தெரியும். இப்படியாக நாம் 10 முறை படித்தாலும் 10வது முறையும் ஒரு புது பரிமாணம் நமக்கு தெரியும். ஒரு முறை படிக்கும் போது இது தெரியவில்லை. ஆனால் ஒரு புத்தகம் ஒரு பொருள் தான் தரும் உலகத்தில் உள்ளவை எல்லாம். எத்தனை முறை படித்தாலும் அதன் பொருள் அதுதான். ஆனால் வேதாகமம் அப்படி அல்ல. இதுதான் மற்ற புத்தகங்களுக்கும் வேதாகமத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஏனெனில் இதை எழுதியவரும்
கற்றுக் கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் இதில் தேவனை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியை பற்றி கற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேத வசனங்களாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலாலும் நாம் விசுவாசத்தில் வளருவோம். அதே போல இந்த குத்து விளக்கை குறித்து இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். 7 நிறங்களில் எரிகிற அந்த 7 குத்து அந்த விளக்கு தீபங்கள், அந்த 7 தீபங்களும் 7 நிறங்களில் எரியும். முதல் நிறம் வயலட் நிறம், அதற்கு அடுத்தது இப்படியாக வலது புறத்திலிருந்து இடது புறமாக அந்த நிறங்கள் வரிசையாக நாம் விப்கையார் என்று சொல்வோம், வானவில்லின் 7 நிறங்கள். அதே போலவே அந்த நிறங்கள் வரிசையாக அந்த தீபங்கள் எரியும், 7ம் எரியும். இப்படி அந்த தீபங்கள் எரியும் போது அது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகளை குறிக்கிறது. இந்த நிலையில் பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகள் நமக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அந்த ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் முடியாது. தேவாலயத்திற்கு செல்ல முடியாதபடி திரைச்சிலை குறுக்க வந்து நிற்கிறது. முதலில் திரைச்சிலை என்றால் என்ன என்றால், திரைச்சிலை என்பது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு அறைக்குள் செல்ல வேண்டும் என்றால் திரைச்சிலை இருந்தால் அதை நம்மை தடுக்கும், தடை பண்ணும் அல்லவா? இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை விட்ட போது, நமக்காக அவர் விட்ட போது தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. அப்படியானால் கர்த்தருடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு முன்பாக இருந்த அந்த திரை, கர்த்தரிடத்தில் பிரவேசிக்க முடியாமல் தடை செய்து கொண்டிருந்த நம்முடைய பாவங்கள் கிழிந்து, அந்த பாவங்கள் நீக்கப்பட்டு நாம் நேரடியாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடியவர்களாக நாம் மாறுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மேல் தெளிக்கப்படுவதினால். அதனால் இந்த திரைச்சிலை என்பது தடையாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் 3 திரைகளும் 3 தடைகள், ஒரே தடைகள், ஆனால் 3 இடங்களில் இருக்கிறது. 3 முறை தடை செய்கிறது. பிரகாரத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் நேசிக்காமல் பலவிதமான வழிபாடுகளை செய்ததை குறிக்கிறது. அது அந்த திரைச்சிலையில் இருக்கிறது. இளநீல நூல், கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் நாம் பின்தங்கி இருப்பதினால் அது திரைச்சிலையில் வந்து நம்மை தடை செய்கிறது. 3வது சிவப்பு நூல், நம்முடைய பாவங்கள் கர்த்தருக்குள் நாம் செல்லாதபடிக்கு அது நம்மை தடை செய்கிறது. மெல்லிய பஞ்சு நூல், வெண்மை நிறத்தை, நாம் பரிசுத்தமாக இல்லாமல் பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகளும் நமக்குள் இருப்பதினால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாதபடி அது பிரகாரத்திலேயே தடை செய்கிறது. இப்படி இந்த 4 நூல்களும் 4 விதமான குணங்களும் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்லாதபடிக்கு குறுக்கே வந்து தடையாக நிற்கிறது. இப்பொழுது நாம் கர்த்தரை விசுவாசித்து நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த 4 நிறமுள்ள நூல்களால் பின்னப்பட்ட அந்த திரைச்சிலையின் மேல் கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட உடன் அந்த திரைச்சிலை கிழிகிறது. நாம் பிரகாரத்திற்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாக மாறுகிறோம். இது மனிதனுடைய 3 நிலைகளான சுத்திகரிப்பை குறிக்கிறது. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற முறைமையை குறித்தும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்திற்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். வருகிற ஒவ்வொரு செய்தியிலேயும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அதனால் கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை நம் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறார், எந்த விஷயத்தை என்பதை குறித்தும் ஆழமாக ஒவ்வொரு செய்தியிலேயும் நாம் கற்றுக்கொள்ளலாம். 4 விதமான அந்த
திரைச்சிலையில் பயன்படுத்தப்படும் நூல்கள் 4 வித நிறங்களை கொண்டது. அந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுதல், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், பாவமற்ற நிலை, இப்படிப்பட்ட ஒரு 4 நிலைகளையும் நாம் பெறாமல் இருந்து கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பெற்றுக்கொள்கிறோம். பின்பு பிரகாரத்திற்குள் நுழைகிறோம். பிரகாரத்திற்குள் வந்த பின்பு முதலில் இருக்கிற பனிமுட்டு பலிபீடமாய் இருக்கிறது. வெண்கல பலிபீடம் ஒன்று இருக்கிறது. அந்த வெண்கல பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த கால அளவின்படி அது 10 அடி நீளமும் 10 அடி அகலமும் உடைய 3 அடி உயரமும் உடையதாக வெண்கல பலிபீடம் ஒன்று இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பலிபீடத்தின் அளவு முறை இது. அது வெண்கலத்தால் முற்றிலும் செய்யப்பட வேண்டும். அதன் நீள அகலங்கள் என்று நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அளவாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதில் ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்து அதை தகன பலியாக அதில் அந்த பலி கொடுத்து அதில் எரிப்பார்கள் விறகுகளை போட்டு. இப்படியாக அது பலி கொடுக்கக்கூடிய ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதலில் இருக்கிற இந்த முதல் பனிமுட்டாகிய பலிபீடம் எதை குறிக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். அது என்னவென்றால், முதல் நாம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது முதல் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்குள் வரும்போது நாம் கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விசுவாசம் நமக்குள் வருகிறது. விசுவாசமுள்ள இருதயம்தான் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறார்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல போகிறவர்கள், கர்த்தரிடத்தில் நித்தியத்தில் சேரப்போகிறவர்கள் என்று பொருள். இதற்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்றால், மனிதனுடைய பாவங்கள் அந்த விசுவாசித்தலும் 2 காரியங்களும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அதாவது பரத்திலிருந்து ஒன்று வருகிறது, மனிதனுடைய மனதிலிருந்து ஒன்று செயல்படுகிறது. அது என்னவென்றால், பரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதன் மேல் தெளிக்கப்படுகிறது. அப்பொழுது அவனுக்குள் இருந்த எல்லா பாவங்களும் நீங்கி அந்த மனிதன் சுத்தம் அடைகிறான். அந்த பாவ மன்னிப்பை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படி அந்த மனிதன் மனம் திரும்பும் போது அவனுடைய பழைய பாவங்கள், முதலில் மனிதன் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்புகிற அதே நிமிடத்தில் அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த மனிதன் மேல் தெளிக்கப்படும். அப்பொழுது அவன் மேல் இருக்கிற பாவ சுமைகள், அவன் இதுவரை செய்த பாவம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு அதே நேரத்தில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ஒரே நேரத்தில் நடக்கிறது. இதற்கும் கால இடைவெளி கிடையாது. ஒரு மனிதன் மனம் திரும்பிய உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த பாவ மன்னிப்பை அன்றே பெற்றுக்கொள்கிறான் அந்த மனிதன் அதே நேரத்தில். அப்படி அந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்படுதல், இதைதான் இந்த பலிபீடம் குறிக்கிறது. இந்த பலிபீடம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை நமக்கு இரத்தம் சிந்தியதை குறிக்கிறது. அந்த இரத்தம் தான் நம்மில் தெளிக்கப்பட்டு நம்மளுடைய ஆவியில், அதாவது நம்முடைய மனதில், நம் நினைவுகளில் தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இது பாவம், இது பரிசுத்தம் என்பது நமக்கு தெரிய தொடங்கும். அதன் பின்பு, அதாவது நம் இருதயத்தில் இதுவரைக்கும் நாம் மனதில் செய்த, நம் செயல்களால் செய்த பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வரும். அதுதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் ஏற்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அந்த மனிதன் மேல் தெளிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிய ஒரு மனிதனாக மாறுகிறான். இப்படியாக ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கிறது. இந்த நிலைதான் இந்த பலிபீடம் குறிக்கிறது. இந்த பலிபீடத்தில் இன்னும் சில காரியங்கள் உண்டு. இதை நாம் விளக்கமாக பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர் இரத்தம் முழுவதும் சிந்திவிட்டு அவருடைய ஜீவனை தாமே அவர் ஜீவனை விட்டார். இந்த நிகழ்வு தான் இந்த பலிபீடத்தை குறிக்கிறது.
ஆரம்பத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆட்டையும் மாட்டையும் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது மோசே ஐயா என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்றால், அந்த பலிகளை செலுத்திவிட்டு அதில் பாதி இரத்தத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து அங்கிருக்கிற ஜனங்கள் மேல் தெளிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதாவது எப்படி என்றால், முதலில் அந்த பலி செலுத்தப்பட்ட இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு, ஆசாரியரால் கொண்டு செல்லப்பட்டு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் இரத்தம் தெளிக்கப்படும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் அந்த இரத்தம் தெளிக்கப்படும். அப்படி அங்கு தெளிக்கப்பட்டு பின்பு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அந்த இரத்தம், யார் அந்த பலியை கொடுத்தார்களோ அவர்கள் மேல் அந்த இரத்தம் தெளிக்கப்படும். அப்பொழுது 2 இடங்களிலும் இரத்தம் தெளிக்கப்படும் போது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படியாக கர்த்தர் ஜனங்களின் பாவங்களை அப்பொழுது மன்னித்து வந்தார். இது ஒரு நடைமுறையாக இருந்தது. இதன் பொருள் என்னவென்றால், இது இந்த காலத்திலும் இன்றும் நடக்கிற நிகழ்வுதான். அதாவது அதே போல காளை மாடு பலி கொடுப்பதில்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இது நடக்கிறது. ஆவியின் மண்டலத்தில் எந்த ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அவர் நமக்காக ஜீவனை தந்தார், அவர் நம்மை மீட்டுக் கொள்வார், என் பாவங்களை போக்குகிற பரிகாரி அவர்தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவன் சிந்தனைகளில் தெளிக்கப்பட்டு அந்த மனித சிந்தனையில் இருக்கிற பாவங்கள் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாக மாறுகிறான். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட மனிதன்தான் அவனுடைய காலம் முடிந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில், பரலோக ராஜ்யத்தில், சொர்க்கத்தில் போய் சேருவான். இப்படிதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. இது நியமித்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. இன்றும் இவ்வுலகில் நடந்து வருகிறது. அதாவது ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகம காரியங்களுக்கும் இவ்வுலகத்துக்கும் ஏதோ சம்பந்தமில்லாத ஏதோ வேறு வேறு விஷயங்களாக நினைக்க கூடாது. வேதமும் இவ்வூமியின் வாழ்வும், வேதத்தில் இல்லாத எந்த காரியமும் இந்த பூமியில் நடக்கவில்லை. பரிசுத்த வேதாகமத்துக்கு உட்பட்டுதான் இந்த உலகம் இன்று வரை எல்லா விஷயங்களும், நன்மையானாலும் தீமையானாலும் அப்படிதான் நடந்து வருகிறது. இவ்வுலகில் நடக்கிற எல்லா துயர சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் நடக்கிற எல்லா நல்ல கிரியைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சில விதமான முறைகளில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு முறை எனக்கு தெரிந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் பெறும்போது எப்படி இருக்கும், அபிஷேகத்தை குறித்து என்ன, இது உண்மையா பொய்யா என்றால் 100% உண்மை. இதை அனுபவித்தவர்களால் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சொல்லும் போது ஓரளவுதான் சொல்லலாம், அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஒரு தகுதி நிலை நம் இருதயத்தில் வரும்போதுதான் கிடைக்கிறது. ஒரு தகுதி நிலை என்றால், நம் இச்சைகளை எல்லாம் அடக்கி நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, அதாவது என்ன சொல்வது என்றால், நம் மனம் கர்த்தர் ஏதோ எதிர்பார்க்கிற ஒரு நிலை, அது என்னவென்று தெரியாது, ஒரு பரிசுத்த நிலையை நாம் அடையும் போதுதான் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நாம ஓடி அங்கு உழைத்து எல்லாம் ஊழியம் செய்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது பரலோகத்தில் இருந்தே கொடுக்கப்பட வேண்டும். இந்த மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் என்று முத்திரை போடுவதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெறாதவர்கள் யாராக இருந்தாலும் அதை உடனே பெறும்படியாக எல்லோரும் ஜெபித்து கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தை பெற முயற்சி செய்யுங்கள். முயற்சி என்பது என்ன என்றால், நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது, இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்வது. அதை எப்படி செய்வது? வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்க வேண்டும். வேத வசனங்களை மணிக்கணக்காக தியானிக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும், குறைந்த அளவு. இப்படி நாம் அதிகமாய் கர்த்தரை தேடும் போது
வேத வசனங்களால் நாம் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் வசனம் மூலமாக நமக்குள் வருவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புவது என்பது வேறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது வேறு. அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் அருமையை, நம்மளுடைய அருகாமையை நாம் உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் அபிஷேகம் கிடைக்கும். அபிஷேகம் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெறுவது போல, இவர் இந்த நிலைக்கு தகுதியுடையவர், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற மனிதன் இவள் என்று குறிப்பிடுவது. அப்படியானால் அதற்கு ஒரு நிலை நாம் அடைய வேண்டும், நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். அது எந்த நிலை என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிலையில் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். இது அனுபவபூர்வமாக நான் பார்த்ததை சொல்லுகிறேன். அந்த நிலையை நாம் அடையும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு அதில் விருப்பமும் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று நாம் ஜெபிக்கவும் வேண்டும். அதை நாம் அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற விருப்பமும் வேண்டும். அந்த பரிசுத்த நிலையையும் நாம் அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் கிடைக்கிறது. அபிஷேகம் பெறும்போது ஒரு சிலருக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலருக்கு அக்கினி போல அபிஷேகம் இறங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் சிலருக்கு காற்று போல அபிஷேகம் கிடைக்கிறது. அதாவது ஒரு குடம் எண்ணெயை எடுத்து நம் உச்சந்தலையில் ஊற்றினால், அப்படியே ஊற்றிக் கொண்டிருந்தால் ஒரு சில நிமிடங்கள் அந்த நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு குடம் நிறைய எண்ணெய், அதிகமான எண்ணெயை எடுத்து நம் உச்சந்தலையில் ஊற்றினால் அது அப்படியே வழிந்து ஓடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, மெதுவாக, மென்மையாக இறங்குகிறது. அதை நம் கண்களால் பார்த்தால் தெரியாது. கண்களை மூடி இருந்ததினால் தெரியவில்லை. கண்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம் சரீரத்தில் அதை உணரலாம். வழிகிறது தெரியும். கண் மூடி இருந்தாலும் நம்மால் உணர்வோம். என்ன எண்ணெய் ஓடுகிறது, எண்ணெய் வழிகிறது என்று சொல்வோம் அல்லவா? அந்த உணர்வு தலையிலிருந்து நம் கால், பாதம், விரல்கள் வரைக்கும் இருக்கிறது. இப்படியாக அந்த அபிஷேக எண்ணெய் மேலிருந்து ஊற்றப்பட்டு அது முழுவதுமாக வழிந்து ஒரு சில நிமிடங்கள் இந்த நிகழ்வு நடக்கிறது. நொடிகள் அல்ல, நிமிடங்கள். இப்படி நடக்கிறது. பல தலைமுறைகளாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் போய்விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதும் அபிஷேகம் பெறுவதும் இந்த இரண்டும் தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு தகுதி நிலை. இதை இரண்டையும் பெற்றால்தான் போக முடியும். கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்லிக் கொண்டோ, திருச்சபை உறுப்பினராக இருந்து காணிக்கை தருவதனாலோ நாம் நித்திய ஜீவனுக்கு போய்விட முடியாது. இந்த இரண்டு காரியங்களும் நிறைவேற வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஆழமாக. அடுத்தது அபிஷேகம் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். பின்பு இந்த இரண்டு அனுபவங்களையும் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்நாளுக்குள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொண்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் போய்விட முடியும். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள் சென்று ஒரு சாதாரண நிலையில் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான நிலைகளுக்கு போவதற்கு இன்னும் சில முறைகள் இருக்கிறது. அதை பற்றி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.